அது அங்கே எப்படி கூட்டம்? என் அக்கா காரி வீட்டுக்கு முன்னாடி என்னமோ கூட்டம் சமந்து போய் நிற்குதே, என்னன்னு தெரியலையே. போன அவ கண்டுக்கிறவாள், எல்லாரும் இப்படியே கூவனை மறைச்சிக்கிட்டு நிற்பாளுங்க. என்னம்மா என் அக்கா காரி அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா, கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு. மகக்காரி என்னமோ இப்படி அழுதுகிட்டு இருக்கா, என்னவா இருக்கா? ஐயா ஐயா, எதுவும் ஆகி போச்சோ? இவளுக்கு நல்லா தானே ஆத்தலும் மகளும் குத்துக்கல் மாதிரி இருக்காளுங்க. என் மச்சான் அச்சனுக்கு எதுவும் ஆகி போச்சோ? நான் என்ன பண்ணுவேன் மச்சான்? என் மச்சான் நீதிமானல தர்ம தரையில அத்தி யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களே. அவளெல்லாம் நல்லா இருக்கும்போது அவருக்காக வரணும், எனக்கு அப்படியே படம் வரணும்ல வருது. போனா அடிச்சு வரட்டி போடுவாளுகளோ மச்சான். ஏன்னுட்டு முதலாளி வர சொல்றாருன்னு போறேன், உன் பேச்சு கேட்டு போறேன். எதுவும் வேலையிலேயே பிடிக்கிட்டு விட்டுட்டு போ பேசாம வீட்டுக்குன்னு அனுப்பி விட மாட்டாரே. நான் பேசாம பதவி உயர்வு தான் கிடைக்க போதுன்னு டிப்பு டாப்பா போறேன். அங்கே போயிட்டு அம்போன்னு திருப்பி விட்டுறாமே. எது இதுதான் உங்களுக்கு டிப்பு டாப்பாக்கும்? டிப்பு டாப்புங்கிற வார்த்தையை கேவலப்படுத்தாம வா. சரி பார்க்க நல்லா தான் இருக்கிற, வா வா வா. ஆத்தாடி பொல்லாத கிளவியா இருக்கும் போலயே. அடே வணக்கம் சார், அங்கே பாரு உன் மாமியா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. எட்டி எட்டி அடுத்த விட்டு சேனல் என்ன எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. சை, இதெல்லாம் ஒரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம். பல்கலைக்கழகம் என்ன பொழப்பு இதெல்லாம், நார பொழப்பு. அடுத்த வீட்டு என்ன இருந்து இப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஒரு வயசு வேணா இப்படியா இப்படி இருக்குது உன் மாமியா. உன்னை அடக்கடிக்கு சொல்லி வைக்க மாட்டியா? அடி பாடி கிளவி பத்தி அந்த கிளவிக்கு கொழுப்பை குசுமை திமுறையே. வேற மழையில வந்து போயிருந்து கோடமலை என்னமோ நினைச்ச நேரத்துல வெயில் அடிக்குது, திடீர்னு சாயந்த நேரத்துல ஊத்துது. அது விறகு அள்ளி உள்ள போட்டு கிளவின்னு சொன்னா விறகுல போயிடுச்சு வயக்கடுக்குன்னு நினைச்சா இங்க வந்து அடுத்த ஒரு ஜன்னல எட்டி எட்டில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற வார்த்தைக்கு வேற என்னடி இப்படி அசிங்கப்படுத்துது, அசிங்கத்தனமா இருக்கு இந்த கிளவியோட. என்ன சொன்னாலும் புரிஞ்சு தொலைது இல்லையே. அப்புறம் 4 பேர் வந்து நம்மள எல்லாம் கேட்பாங்க, ஓ மாமியா என்ன இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி வந்து எட்டி பார்த்தது அப்படின்னு நம்மள எல்லாம் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அங்க இதுல பிள்ளைய பாத்துக்கலாம், அந்த மீனா குட்டி மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன நம்ம இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கோத்தியா, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அந்த கிளவிக்கு. வார கல்லுகள் இல்லையோ, கல்ல எடுத்து எரிஞ்சு மண்டையை உடச்சு போடுவோம் பேசாம. ஏ டோர மண்டை தோ டோர மண்டை. ஏய் கிளவி கிளவி கிளவி, உன் க்ளோஸ் ஒரு மவுத் போய் சேர்ந்துறாத. மூச்சை விடு நாங்கதான். அடி மீனா போனவளே நீங்க தானா மடி? இப்படிதான் வந்து பின்னாடி வந்துகிட்டு கழுத்தை வந்து பிடிப்பாங்களே. அறிவு இருக்குதா? அறிவு இருந்தா ஏன் இப்படி இருக்கிற நீ எல்லாம்? பயந்து போயிட்டு கிளவி பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை திட்டியா? உன்னை என்ன சொன்ன கிளவி? வீட்டுல பொம்போல இருக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஆக்கணும், திங்கணும், பேசாம தூங்கி எந்திரிக்கணும், சோறுலாம் ஆக்கி வச்சிருக்கேன். வேற இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம். சாப்பிட பிள்ளைங்க சாப்பாடு விட்டா பேசாம இருக்கேன் தானே சொல்லிட்டு வந்தேன். என் ஆளுக்கு முன்னாடி நான் வந்து போய் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கேன். அப்படி என்ன புதுச முன்னாடி பேசுறத விட்டு கேட்கறியா? இல்ல மாமியா வரவங்க பேசுறத விட்டு கேட்கறியா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன். ஏன் கிளவி இந்த காலத்துல இப்படி திருந்தாம திரிகிற? அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதுதான் முக்கியம். தான் குடும்பத்தை பார்த்து தொலை. ஐயா ஐயா கடமை சண்டலச்சு யார பத்தி யார வெள்ள கைய அடுத்த புதுச மண்டாடி பேசுறத விட்டு கேக்குறவல. இங்க பாரு, பேசாதல ஒரு வரம்பு வர வேணும். யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாம பேசக்கூடாது. என் வீட்டுக்காரி என்ன என்ன வாய் நாக்கு நீட்டிட்டு போகுதே. புதுச மண்டாடி பேசுறத நான் ஏன் விட்டு கேக்குறேன்? ச்சே, என்ன பேச்சு பேசுறாள்? இதெல்லாம் ஒரு பழப்புன்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்காத பட்டி. இங்க பாரு வெள்ளத்தேட்டா, போய் பேசுறேன் வைக்கி, வாயில ஒரே குத்தா குத்தி போடுவேன், கும்மா குத்து மாதிரி. என்ன நீ அடுத்த வீட்டு பிரச்சனையில தலையிட மாட்டேன். அடுத்த பொன்னாடி புருஷன் பேசுறது, மாமா மாமியா பேசுறது, யார் பேசுறது ஒன்று கேட்க மாட்டேன். நம்பிட்டேன். ஆளை பாரு, யார் வீட்டுலடா சண்டை நடக்கும், யார் வீட்டுலாம் குசு குசுன்னு பேசுறான்னு இப்படி வீடு விடா திரிகிறது 4 பேர் சேர்ந்துக்கிட்டு. இவங்க மாதிரி இவங்க பந்தா கேஸ் மாதிரி. இது நானே நீ எனக்கு பந்தா படிக்கிறது. அடியே வள்ளி கொட்டி அரஞ்சேன்னு வை, அரஞ்சு வரைய பார்த்துக்க அப்புறம் நீ தான் என் வீட்டுக்காரி ஏற்றி விடுறதா? ஆமா, அடுத்த விட்டு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன பேசுறான்னு பாப்பேன். ஆனா இப்ப பாக்குறது இல்ல. நான் நிப்பாட்டி போட்டேன். அதெல்லாம் தப்பு. நம்மளுக்கு தேவையா? நம்மள காலத்துல வயசான காலத்துல என் தேவையா அப்படின்னு அதெல்லாம் இப்பெல்லாம் நிப்பாட்டி போட்டு நான் ஒழுங்கா தாம்படி இருக்கேன். சும்மா இருக்க மேல பழிய போடுறதே வந்துருவாளுங்க. அங்க பாருங்கடி, அங்க பாருங்க, என் அக்கா வீட்டுல என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல, ஒரே கூட்டமுமா இருக்குது. என் அக்கா கணத்துல கைய வச்சவ எடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. மகாக்காரி அங்கிட்டு கதறிக்கிட்டு அழுகுறேன். நானே என் மச்சானுக்கு ஏதோ ஆகி போச்சேன்னு கிட்டக்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியாத
அசால்ட்டா தொப்பக்கட்டி எடுத்துக்கு ஏன் மேல விடுற? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தள்ளி விட்டோம். நீ பசங்க பழியிலேயே போட்டு போறாத. என்னை நம்பி 2-3 ஜீவன் என் வீட்டில் இருக்குதுங்க. ஆத்தாடி இவ்வளோ நம்பினா அப்படித்தாத்தோ பழிய நம்ம மேலே கட்டி விட்டுருவாங்களே. ஏன் வனரோசா அப்புறம் தான் நல்லா தானே பேசினேன். அப்படி பாவியலா என் வண்டியை தள்ளி விட்டுட்டு போறீங்களேடி. அப்புறம் நம்ம கூட ஐடியா தானே கொடுத்துட்டு வந்தோம். புது வண்டி வாங்கி என் அப்பெல்லாம் உசுறு இருக்க தானே செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போய் எனக்கு நான் போய் விழுகிறேன் குதிச்சு. ஆண்டி அதெல்லாம் ஒன்று இருக்காதுடி. அடி போடி எரும மாடு, ஏதாவது ஒன்று நடக்கட்டும். ஏன் இப்படி கூட கூடனா? ஏன் அழுகணும்? ஐயோ ஐயோ, இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா வருதுல. போலீஸ் இலிஸ் வந்து கைரேக வைக்க சொன்னாங்கன்னா மாட்டிக்குருமே. கொத்தா தூக்கிட்டு போயிருவாங்களே. அப்ப காலத்துக்கும் கம்பி தானே என்னன்னா. சரி வாயை முடிச்சோட. எதையாவது இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு ஒரு யூகத்தில் இது ஒன்றா பரவாயில்ல. இப்படித்தான் நடந்திருக்கணும் முடிவு பண்ணிட்டு பேசுகிறேன். விட்டா நீனே செயலுக்கு இழுத்துட்டு போய் விட்டு ஆசிரியிருவா போலையே. வா என்ன போய் கிட்டக்கு போய் பார்ப்போம். வா வந்து தொலை வா. ஐயா இந்த ரெண்டு மோதியவில ஏன் போதுங்க? பள்ளிக்குட்டி போனாலும் ஏன் வெட்டுக்காரி ஏன் போற? அடியே என் அக்காக்காரி பார்த்தானா கொம்பச்சியே வீட்டு விடுற மாதிரி விட்டு போடுவாடி. அடி வந்துருங்கடி வாங்கடி. அடி ஏன் வீட்டுக்காரி வேணாமடி வேணா என்ன இழுக்காதடி சண்டை எதுக்கடி வந்துருடி. உன்னை பார்த்தானே ரொம்ப கொந்தளிச்சு போயிருவாளுக வாடி. எருமை பச்சி போ கிட்டக்கு போய் பாரு, எட்டி பாரு. இப்படி கூட்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் தான். ஐயோ பயமால இருக்குது. இங்கிட்டு வா, அங்கிட்டு போய் பாப்போம் வா. அங்கிட்ட அவ சித்ரா குட்டி இருக்கா. ஓய் என்ன அப்படித்தான் இப்படித்தான்னு சும்மா வாய் பிடிக்கிட்டு சும்மா வா. நம்ம என்ன பண்ணோம்? கூட்டத்தோட கூட்டமா என்னன்னு பார்ப்போம் வா. நம்ம என்ன பண்ணமா? நான் என்ன பண்ணேன்? நீ தான் எல்லாத்தையும் பண்ணேன். உதவி பண்ண போனோம் நீ தான், கவுத்து விட்டது நீ தான், எல்லாத்தையும் பண்ணது நீ தான். போலீஸ் இலிஸ் வந்துச்சு வை. நான் போய் சரண்ட காய் ஆசராயிரம் சொல்லிவிட்டேன். அப்ரூவ்ட் ஆயிடுவியா? அப்ரூவல் அது கூட தெரியல. இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுல வனரோசா. சும்மா பழியத்துக்கு எப்படா நெட்டுக்குடி மேலே போடுவோம்னு இருக்காத வா. ஏய் அது எந்த ரூடாவோ இருந்துட்டு போகுது. அப்ரூவலா இருக்குது ரூடா இருக்குது ஏதோ இருந்துட்டு போகுது. அடி பாடி சண்டாளி, அடி குலகார பாடி மக்கா. ஒரு ஆம்பளைய பைத்தியார ஆம்பளைய கொண்டு போட்டு இப்படி ஜனாவிட பேசிக்கிட்டு திரியறியே. நீலாம் ஒரு பொம்பளையா? போ அடி பாவி கல்லஞ்சக்காரி. என்ன இல்ல நெட்டு அப்படி நான் கேட்க மாட்டேன். ஊர்க்காரவுக அந்த வீட்டுக்காரவுக போலீஸ்காரவுக எல்லாம் கேட்பாங்களோ நீ பார்த்து அத சொன்னேன். ஆமா நான் ஏன் சொல்ல போறேன் உன்னைய? அடி பாவி சண்டாளி. நெட்டு உனக்கு வேணும் இந்த மாதிரி துரோகி பின்னாலாம் சுத்தி எடுத்துட்டு பத்தியா? துரோகி நீ தாண்டி கல்லஞ்சக்காரி. எப்படி பழைய தூக்கி போடுற? கொஞ்சம் உனக்கு மனசாட்சி இருக்கா? நெட்டு ஏன்டி இப்படி பேசுற? நான் பாவம் இல்லையாடி? ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய். கைகால விளங்காத மாமியா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு லாயக்கத்த மாமியா வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகும் என் தங்கச்சி வேற. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டா குடும்பம் ஓட்டணுமா வேணாமா? நான் பாவம் தானடி. எனக்காண்டி பழியவள நீயே ஏத்துக்கடி. ஆமா அமிர்தேன். என்ன இந்த பக்கி சென்டிமெண்ட்டை தாக்குது? அதெல்லாம் மாட்டவே மாட்டேன். அதெல்லாம் பழிய 2 பேரும் தான் எடுத்துக்கிறோம். 2 பேரும் தப்பு போனா தூக்கு கயிறா இருந்தாலும் 2 பேரும் தான் சேர்ந்து தொங்கணும். அம்பிடுத்தேன். ஆமா அடி பாவி இப்படி கெஞ்சிரனே. ஒரு ஃப்ரெண்ட் தானே, கொஞ்சமாவது மனசு கரையுதா? நீந்தே எல்லாத்துக்கும் காரணமே நீந்தே. யாடி நான் உதவி பண்ணனும் சொன்னேனா? செவனே நீ எனக்குன்னு கைய வீசி நடந்துக்கிட்டு இருந்தல. பாவம் ஈவம்னு பரிதாபப்பட்டு உதவி செய்ய கூப்பிட்டு எல்லா சோளையும் முடிச்சு விட்டுட்டு கடைசில உய்யேனே சொல்லுவியா? கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவியா? உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் நெட்டு. ஐயோ செத்து போய்ட்டோம்னு வாசல்ல கூட்டமா இருக்குது. அடியே நெட்டுக்குடி பிச்சு பேய் அங்கர்க்கார எங்கிட்டு வா. பேயா எங்க? கை இருக்கா? இருக்கு. கால் இருக்கா? இருக்கு. ஐயோ பிச்சு நீ வந்து செத்து போயிட்டு தான் உன் வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து செவனின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா குத்துக்கள் மாதிரி. அட போங்க நெட்டு மேடம், நான் இருக்க கஷ்டத்துல நீங்க வேற. ஏய் அப்படி சாகல காரோட விழுந்து நீனு கவுந்து செத்து போயிட்டீல நினைச்சான். அப்புறம் எதுக்குடா உன் பொண்டாடி அந்த கத்து கத்துறா? ஐயா இப்படி கத்துறா? அங்கிட்ட என்ன உன் மாமியா கப்பலே கவுந்த மாதிரி அங்கிட்ட அது கத்திக்கிட்டு இருக்கு. எதுக்கு 2 கத்திக்கிட்டு இருக்குதுங்க? அட போங்க நீங்க வேற. என்னன்னு போய் நீங்களே பாருங்க போங்க. அப்படி என்னவா இருக்கும்? ஐயா போச்சே சல்லியா நொறுங்கி போச்சே. என் மக வந்து இறங்கும் போது அப்படியே மீனாட்சி அம்மா இறங்குற மாதிரி இறங்குவாளே, தேரை விட்டு இறங்குற மாதிரி. ஆத்தி தேவதை கணக்கா இறங்குவாளே, மகாராணி கணக்கா இருப்பாளே. அந்த காரில் இருந்து வந்தான்னா இந்த ஊருக்காரிய கண்ணு விழா பட்டு போச்சே.
ஐயோ இவன் நாசமத்து போறவே சல்லி சல்லியா பொட்டி பொட்டியா நோக்கி கொண்டாந்து போட்டு விட்டானே ஒன்னத்துக்கு லாயக்கத்தவனே மாப்பிள்ளையனை ஏத்தி கட்டி வச்சதுக்கு இப்படியா ஆக்குவேன். ஐயோ என் கண்ணால இதை பார்க்க முடியலையே, உன்னை கண்ணால பார்க்க முடியல, சொகுசா கொண்டுட்டு போய் இறக்கி விடுவியே. ஐயோ பாருமா அந்த மனுஷனை விட அவன் கிடக்குறேன் இதுதானம்மா எனக்கு உசுரா இருந்துச்சு. சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு எங்க வேணாலும் இறங்கி வருவனே, இப்படி கிடக்குதேம்மா நசுங்கி போய். அழுவாதடி என்னடி பண்றது, நீ கட்டுன உதவாத பைய அப்படி இருந்திருக்கேன். ஆத்தி அழுகாதடியா போல எதுக்கு அழுக மாட்டாளே, என் மக கலங்காதவளை கலங்கடிச்சு புட்டானே, பாதி வரப்பேன் கலங்கடிச்சு புட்டானே. ஐயோ எம்புட்டு பாசமும் நேசமும் வச்சிருந்தா இது மேல உசுறு அப்படி தூசி திரும்ப படாம தொடப்பாளே. என் மக குலுங்கி குலுங்கி அழுதி நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. யோ பிச்சு, நான் கூட உனக்கு ஆகி போனதுக்கும் இம்புட்டு என்னதான் குடும்பக்காரியா இருந்தாலும் செல்லம்மாக்காவை இந்த போடு போட்டு விரட்டினாலும் சை ஒரு பொண்ணா அவள் புருஷன் மேலே இப்படி பாசம் இருக்கான்னு பார்த்தா அங்கே சை அவன் கிடக்குறான்னு உன்னை பற்றி உன் மான காற்றுல வரக்கலடா, அது பிளேட் ஏறி பறந்து போயிட்டு இருக்குடா. என்ன இந்த கார் நசுங்கிறதுக்கு இந்த ஆள் எழுதுறான் பொண்டாட்டி. அட போங்க நெட்டு மேடம், தண்ணி போன போக்கில் ஆத்துலயே அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. நான் ஒரு கரையை பிடிச்சி ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். காரக்கானா ஆத்தாலும் மகளும் ஸ்டேரிங்க பிடிக்கிறாளுங்க, கதவை பிடிக்கிறாளுங்க. மர்மையில காணா புருஷனை காணான்னு ஒருத்த எங்க ஊர் மரியாதைக்காவது எங்க பிச்சுமணின்னு கூப்பிடுவான்னு பார்த்தா இல்ல மேடம். நானே அந்த வருத்தத்திலையும் கவலையிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற போங்க மேடம். எப்படி கஷ்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ பிச்சுமணி, ஐயோ உங்க நிலைமை புரியுது. என்ன பண்ண அப்படி பொம்பளை கட்டியிருக்கீங்க, நட்டு சிரிப்பு கட்டாத சொல்லிவிட்டு. சிரிக்காம என்ன பண்றது, அவளை விட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த பிச்சுமணி என்ன நாட்ட போட்டாரு. ஆமா இப்ப தெரியுதா, அவள் சுய ரூபாலாம் தெரியுதா, பணம் காசு இதுக்குதான் முக்கியம். அதுக்கெல்லாம் அது வந்து சோப்பட பக்கம் போனதுக்கு அழுகிறா அவரு, இம்புட்டு அழுக, அதை தான் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சரிங்க, ஒருத்தவங்களை அழுக வைக்கிறதா தப்பு, சிரிக்கிற வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என்னை பார்த்து வயிறு வலிக்க வாய் வலிக்க சிரிக்கிறதா சிரிங்க, நல்லா சிரிச்சுக்குங்க. இந்த கொழுப்படுத்தவங்களை பத்தியெல்லாம் இவளுக்கு ரெண்டு இறங்கி அடியே மாராசா நேட்டு கட்டிங்கிட்டு பார்க்க முடி, சும்மா தேவையில்லாம வம்பு தும்பா பண்ணி இழுத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு காத்துக்கிட்டு தெரியணும். அவ ரெண்டு பேர் கால கண்ண இடத்துல பட்டியல வைங்க அம்படுத்தேன். பசங்க வந்து தொலைங்கடி வாங்கடிங்கிட்டு எக்கோ என்னக்கா போன் பண்ண போனே எடுக்கிறா இல்ல என்னன்னு சொல்றேன். நாங்களே என்னடா உன் வீட்டு வாசல் இப்படி கூட பதறி அடிச்சு ஓடியாடுறான். என்னக்கா இப்படி கூத்து நடக்குது உன் வீட்டு வாசல்ல, உன் மாமியா உன் நாத்தனாவும் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க. ஐயோ அந்த கொடுமையை ஏங்க முடியும் நீங்க கேக்குறீங்க. 2 மணி நேரமா ஆத்தா மக்களும் இப்படிதான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த தம்பியை பத்தியா பார்க்கவே பாவமா இருக்குது. இந்த காலு கை போச்சா என்ன வச்சு ஏது போச்சு அதை அடியடி பட்டுச்சா ஒருத்தி வந்து விசாரிக்கணுமே. பொண்டாட்டிக்காரையும் அப்படி இருக்கிறான், மாமியாக்காரையும் அப்படி இருக்குது. என்ன வன்னித்தாளைய காரு வச்சு நெஞ்சில அடிச்சுக்கிறாளே தவிர காரு போனா போய் தொலையுது, சம்பாரிச்சு வாங்கி போடுவான். உங்களுக்கு ஒண்ணு ஆகலைய மாப்பிள்ளைன்னு ஒருத்தம் வரக்கானா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையங்களா அவளும் வரக்கானா. இந்த தம்பியை உட்காந்துருக்கா நான் அவளை அப்புறம் டீயை போட்டு கொடுத்து தண்ணியை போட்டு கொடுத்து முகத்தை கழுவுங்கன்னு 4 முடி சொன்னேன். அதானே பாவை எதுவும் அடியடி பட்டுருச்சா, கையை கால உருவி விட்டு என்ன பொண்டாட்டி என்ன பிள்ளாவ காசு பணம் பேய்க்கா. உங்க விட்டு சனங்க எல்லாம் மச்சானே உன்னையும் தவிர மத்தது எல்லாம் பிசாசுதான், பண பிசாசு. சரி என் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு போகுது, அது அழுகுதுங்க கொள்ளுதுக்கு என்ன எத்தனை நாள் அது ஆளு எடுத்து வச்சுக்கிட்டு அழுகுங்க. நீ போங்கப்பட்டி நீ கேட்டுக்கிட்டு வந்தியே வந்து வெனைய இழுக்கிறதுக்கா பெசம வீட்டு பக்கம் போங்க. தம்பி நீங்க வந்து உள்ள உட்காருங்க, வாங்க நீங்க வாங்க, அவங்க ஆளு எழுத முடிச்சிட்டு வருவாங்க, நீங்க வாங்க எந்திரிச்சு வாங்க. அக்கோ ஊர்ல எதுவும் கூட்டம் கிட்ட இருந்துச்சுன்னா நாங்க வந்து கலந்துக்குருவோம். பப்ளிக்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் உன் வீடு உன் பிரச்சனை. ரோட்டுக்கு ஏன் வரையே, ரோட்டுக்கு வந்தா மற்ற ஜனங்க மாதிரி ஊர் ஜனங்க மாதிரி நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்க வருவோம். அடியே சித்ரா இங்க பாருடி, நம்ம ஆளுதான் சிரிக்கிறதுக்குனே வந்துட்டாளுங்கடி. யாரு முன்னாடி நல்லா வாழணும்